guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biozoology chapter 2 kingdom animaliaல சீலமோட ரெண்டாவது டைப்பான சூடோசீலோமேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சீலம் அப்படின்னா என்ன, ஏசீலோமீட்டை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சூடோசீலோமீட்டை பற்றி பார்க்கலாம். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கேனலுக்கும் எபிடர்மஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு கேவிட்டியை தான் சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீலம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மீசோடர்ம் வந்து கவர் பண்ணி இருக்கும். ஸோ பேசிக்கலாகவே நம்மளோட மீசோடர்ம் வந்து பவுச்சஸாக இருக்கும். அந்த பவுச்சஸ் வந்து அங்கங்கே செதறி இருக்கும். அந்த பவுச்சஸ் எல்லாமே எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் இடையில தான் இந்த மீசோடர்ம் பவுச் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எந்த அனிமலோட பாடி கேவிட்டி சூடோசீலாக இருக்கோ அந்த அனிமலை தான் சூடோசீலோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூடோசீலில் பார்த்திங்கன்னா சூடோசீலோமிக் அப்படின்ற ஒரு ஃப்ளூவிட் வந்து இருக்கும். அந்த ஃப்ளூவிடை சூடோசீலோமிக் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூவிட் வந்து சூடோசிலுக்கு உள்ளே இருக்கும். இந்த சூடோசில் இருக்கிற அனிமல்ஸை சூடோசீலோமேட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரவுண்ட் வார்ம் தான் இதுக்கான எக்ஸாம்பிள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சூடோசீலோமிக் ஃப்ளூவிட் இருக்கிறதுனால அவங்க ஆர்கன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட் சர்க்குலேஷன் இது எல்லாமே ஈஸியாக ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுது. அந்த ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் தான் சூடோசீலோமிக் ஃப்ளூவிட் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஃப்ரீ மூமெண்ட் அண்ட் சர்க்குலேஷன் எல்லாமே ஈஸியாக வந்து நடக்குது. ஸோ சூடோசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரவுண்ட் வார்ம். அண்ட் இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.